இலங்கை போலீஸ் டெல் ஐஜிபி அப்படின்ற ஒரு முறைப்பாட்டு தளத்தை இப்போ மேம்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை சுத்தி ஏதாவது ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுது, ஏதாவது ஒரு குற்றம் நடைபெறுது அப்படின்னா அது போலீஸ் அதிபருக்கே நீங்க நேரடியாக உங்களுடைய தொலைபேசி மூலமாக அறிவிக்கிறதுக்கான வசதி இந்த டெல் ஐஜிபி அப்படின்ற முறைப்பாட்டு தளத்தினூடாக உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெல் ஐஜிபி அப்படின்ற இந்த தரவு தளத்தை, முறைப்பாட்டு தளத்தை எப்படி பாவிக்கிறது, இதன் மூலமா எப்படி முறைப்பாடு பதிவு செய்யறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். டெல் ஐஜிபி போலீஸ் கம்ப்ளைண்ட் சிஸ்டம் அப்படின்ற இந்த வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதுல முதலாவதாக தெரிவு செய்ய வேண்டியது அந்த குற்ற சம்பவம் எந்த போலீஸ் ஸ்டேஷன், அதாவது எந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டது அப்படின்ற ஏரியாவை நீங்க முதலாவதா தெரிவு செய்யணும். இரண்டாவதாக நீங்க தெரிவு செய்ய வேண்டியது அது என்ன வகையான குற்றம் அப்படின்றத. உதாரணத்துக்கு கொலையா, கொள்ளையா, அல்லது பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையா, அல்லது சந்தேகத்துக்கிடமான நடமாட்டமா அப்படின்ற குற்ற செயல் சம்பவமான கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்ததா 1000 சொற்களுக்குள்ள உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்க டைப் பண்ணி அதுல போடணும். அடுத்ததா நீங்க இருக்கிற லொகேஷன், அப்புறமா திகதி, உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம், உங்க பெயர், தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, அதோட உங்களுடைய முகவரியும் டைப் செய்து சப்மிட் கம்ப்ளைண்ட் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய முறைப்பாடு பதிவு செய்யப்படும். இதை ஆங்கிலத்துல மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, தமிழ், சிங்களம், ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி 3 மொழிகள்லயுமே நீங்க இந்த முறைப்பாடை பதிவு செய்யலாம். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கீழே போனீங்கன்னா சிங்கள, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியும் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த மொழியில முறைப்பாடை பதிவு செய்யணுமோ அந்த மொழியை தெரிவு செய்துட்டு அதுக்கப்புறமா மேல நான் சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரியும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன குற்ற செயல் அப்படின்றத டெல் ஐஜிபி அப்படின்ற இந்த முறைப்பாட்டு தரவு தளத்தின் மூலமாக நீங்க போலீஸ் அதிபருக்கே நேரடியாக முறைப்பாட்டை முன்வைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு குற்ற செயலை பார்த்து நீங்க புகைப்படமாவோ அல்லது வீடியோவாவோ பதிவு செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க இதோட அட்டாச் பண்ணி அனுப்புறதுக்கான வசதியும் இதுல செய்யப்பட்டிருக்குது. அடுத்த ஆண்டிலிருந்து இந்த வெப்சைட் இன்னும் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த முறையானது மக்களுக்கும் போலீஸ் அதிபருக்குமான நெருக்கத்தை இன்னும் அதிகரிக்கிறதோட எந்தவித தடங்களும் இல்லாம பொதுமக்கள் போலீஸ் அதிபருக்கு தங்களுடைய முறைப்பாடுகள் முன்வைக்கிறதுக்கு ஏதுவாகவும் இந்த வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கு.